உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 12 ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா ஒரு சில ராசி என்பர்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றமும், ஒரு சில ராசி என்பர்கள் வாழ்க்கையில் சில தேக்க நிலையும் அடைகிறார்கள். சில பிரச்சனைகளும் சில வருஷங்களை சந்திக்கிறாங்க. அது என்னென்ன விஷயங்களால் பிரச்சனைகள் வரும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, வாழ்க்கையில் நான் எதாவது சாதிச்சிருவேனா, ஏதாவது எனக்கு நல்லது நடந்துருமா. முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம் கடன் பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. அப்போ அந்த கடன் பிரச்சனை தீருமா தீராதா, வாழ்க்கையில் எந்த நிலைக்கு நம்ம போக முடியும், என்னெல்லாம் செய்யலாம், என்ன யோகங்கள் நம்ம இந்த வருஷம் இருக்குது, என்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும் அப்படின்னு ஒரு டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ண போகிறோம். கும்பராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? நிறைய கும்பராசி அன்பர்கள் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய முயற்சிகள் செய்யக்கூடிய வருடமாக இருக்கும். ரொம்ப சாதாரணமான சில விஷயங்கள் நடக்காது. இல்லை ராசியிலே ராகு, பயங்கரமான குழப்பத்தில் இருக்கீங்க, சஞ்சலத்தில் இருக்கீங்க, ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை, ஒன்றுமே இல்லைனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா சில நேரத்தில் ஒரு பேய் பிடிச்சா மாதிரி, ஏதோ ஒரு நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு இழந்தா மாதிரி, வாழ்க்கையில் எதுவுமே நடக்காத மாதிரி, அதனால் சில தவறுகள் செய்து பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு முதன்மையான ராசி அந்த கும்பராசி இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ராசியில் இருக்கக்கூடிய ராகு ரொம்ப பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 7.5 சனியெல்லாம் கூட உங்களுக்கு பாதிக்கலை. ஆனால் ராசியில் இருக்கக்கூடிய ராகு கடந்த ஒரு 6 மாதமாகவே நிறைய பிரச்சனை தான் கொடுத்துட்ருக்கு. நிறைய பேர் அது மாதிரி இருக்குன்னு நீங்களே கமெண்ட் பண்ணலாம். வேலை போயிருக்கோம், வேலையில் நெருக்கடி, வேலையில் பிரச்சனை, நிறைய அவமானங்கள். முக்கியமாக ஒரு தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ராசி கும்பராசி. எங்கே இருந்தாலும் நல்ல ஒரு பேர் புகழோடு இருக்கும்னு நினைப்பீங்க. அதுக்காக உழைப்பீங்க, அதுக்காக படிப்பீங்க, அதுக்காக நாலேஜ் வளர்த்துப்பீங்க. எல்லாம் இருந்தும் குப்பையில் போட்ட மாதிரி இருக்கேன் சார். நான் வேலையில் ஒன்றுமே வேலை செய்ய தெரியாதவங்கலாம் நல்ல பொசிஷனில் இருக்காங்க. எனக்கு அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படுது, என்னை மேனேஜர் டார்ச்சர் பண்ணுறாரு. அதுவும் முக்கியமாக ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்களால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிட்டிங்க, கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. இன்னும் கவனமாக இருக்கணும். ஏன்னா இது ஒரு விடிவு காலமே இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வருஷமாக தான் இருக்க போகுது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. தேவையில்லாத வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணாதீங்க. முக்கியமாக வேலையை விட்டுட்டு தேட போகிறேன், ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க சார், எனக்கு வேலையே வேண்டாம் சார், நான் வேறு வேலை தேடிக்கிறேன் அப்படின்னா ரொம்ப கவனமாக, உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா வேலையை விட்டு தேடலாம். ஏன்னா வேலையை விட்டிங்கன்னா ஒரு 3 மாதம் 6 மாதம் வேலை கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை ஆயிரும். ரொம்ப கவனமாக இருங்க. கொஞ்சம் நெருக்கடி இருக்குன்னா சமாளிங்க. சில தெய்வ வழிபாடு சொல்கிறேன் கடைசியில், அதை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லாமல் சேஃபாக இருப்பீங்க. அதே போல் கும்பராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் நிறைய ஐடியாஸ் இருக்கும். ஆனால் காலையில் எழுந்திரிச்சா எந்த ஐடியாவும் செய்ய முடியாமல், அதை நோக்கி பயணம் பண்ண முடியாமல், முயற்சி பண்ண முடியாமல் கட்டி போட்ட மாதிரி இருக்கும். இந்த கழுத்துலேயும் கால்லையும் ஒரு கயிறை போட்டு கட்டினா எப்படி இருப்பீங்க, அந்த மாதிரி கும்பராசி என்பர்கள் இப்போ இருக்கீங்க. தொழில் செய்கிறவங்களாம் கடுமையான நெருக்கடி, கடன் பிரச்சனை, அவமானம். கடன் வாங்கின இடத்துல நல்லா கட்டியிருந்தால் கூட ஏதோ ஒரு வார்த்தை தவறாக அவங்கள பேசி கஷ்டப்படுத்திடுவாங்க, காயப்படுத்திடுவாங்க. அதனாலே மன வருத்தத்தோடு இருக்கீங்க. ஏன்டா நம்ம இதெல்லாம் தொழில் செய்கிறோம், தேவையில்லாமல் மற்றவங்கள மாதிரி வேலைக்கு போயிருக்கலாம், தொழில் செஞ்சு சம்பாரிச்சும் கடைசியில் இவ்வளோ பிரச்சனை சந்திக்கிறமேன்ற சூழ்நிலைகள் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி 2026ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்துலேருந்து கண்டிப்பாக உறுதியாக இருக்குது. அது வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கணும். புதிய முயற்சிகள் அவாய்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வேலை செய்கிறவங்க வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை வேலைக்கு போகலான்னு முயற்சிகள் தேவையில்லாமல் யோசித்து எடுக்காதீங்க. அதில் பிரச்சனைகள் வரும். நீங்கள் எதை தொட்டாலும் அதில் ஒரு பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு. கவனமாக தான் இருக்கணும். புதிய முயற்சிகள் வேண்டாம், புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சிலக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய கும்பராசி என்பது இந்த லாஸ்ட் ஒரு 5 மாதத்தில் ஷேர் மார்க்கெட்டில் பல லட்சங்களை இழந்திருக்காங்க. எல்லா அறிவும் இருந்தும், எல்லா திறமையும் இருந்தும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பல லட்சங்கள் போயிருக்கும். அதில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய மனசு தான் காரணம், வேறு ஒன்றுமே கிடையாது. நேரம் தான் காரணம். உங்களுக்கு திறமை இல்லையா அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எல்லா திறமையும் இருக்குது. நேரம் சரியில்லாதனால பாதிக்கப்படுறீங்க. அதனால் அவமானம், வீட்டில் கெட்ட பேர். மாணவர்களாக இருக்குன்னா நிறைய குடும்பத்தில் மாணவர்களுக்கே நிறைய நெருக்கடியான சூழ்நிலை.
அம்மா அப்பாவால் பிரச்சனைகள் வரும், டீச்சர்ஸ் உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது முக்கியமாக காதல் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு அவமானம், கெட்ட பேர், பேர் உறுதியாக இருக்குது. தேவையில்லாமல் ஆசைப்படாதீங்க. சார் இந்த வயசில் காதலிக்காமல் எப்போ சார் காதலிக்கிறது? தேவைதான், இல்லைன்னு சொல்ல. அவமானம் வராமல் கஷ்டப்படாமல் கவனமாக இருங்க. அப்படி ஏதாவது ஒரு பிரேக்கப் இருக்குது, அது ஜாலியாக எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு நேரம் சரியில்லை, அடுத்து நல்லது நடக்கும் அப்படின்னு ஜாலியாக எடுத்துங்க. அது மாதிரி இருந்தால் நல்லது. இல்லை எனக்கு இது தெய்வீக காதல், எனக்கு இந்த பொண்ணை விட்டால் வேறு கிடையாது, இந்த பையனை விட்டால் வேறு எதாவது கிடையாதுன்னா நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்க, அதனால் அவமானப்பட போகிறீங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அதே போல் இந்த காலகட்டத்தில் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள், மனநிலை பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மன ரீதியாக உங்களுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுத்துவாங்க. பெண்களாக இருக்கீங்கன்னா மாமனார், மாமியார், கூட பிறந்தவங்க எல்லாரும் உங்களை டார்ச்சர் பண்ணி குத்தி ஏதாவது பேசுவாங்க. வேலைக்கு போனாலும் பேசுவாங்க, வேலைக்கு போனாலும் பேசுவாங்க. சம்பாதிச்சாலும் பேசுவாங்க, சம்பாதிக்கலாம் பேசுவாங்க. நல்லா வீட்டில் வேலை செஞ்சாலும் பேசுவாங்க, வேலையில் செய்யலனாலும் பேசுவாங்க. அந்த மாதிரி பாதிப்புகள் அடைவீங்க. அதேமாதிரி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா குடும்பத்தில் யாராவது உங்களை அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, தேவையில்லாத நொட்டை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, தேவையில்லாத உங்களை காயப்படுத்துகிற மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும். அதனால் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது. எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாத்துக்கலாம். அதே போல் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள், வெளிநாடு வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. வெளியூர் போங்க, வெளிநாடு போங்க, நல்லா சம்பாதிங்க, நல்லா உழைங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிகமாக உழைக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த உழைப்பு நீங்கள் இப்போ இந்த ஒரு வருஷம் போட்டிங்கன்னா, இந்த ஒரு வருஷம் போடக்கூடிய உழைப்பு உங்களுக்கு அடுத்த 15 வருஷத்துக்கு மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா ராகு இப்படி நகர்ந்தவொன்னே பார்த்தீங்கன்னா சனி பகவான் நகர்ந்துருவார். அப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான். நீங்கள் நினச்ச விஷயங்களை சாதிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும். இது பயன்படுத்துறதுக்கான பதிவு கிடையாது, இதை உங்களை நல்வழிப்படுத்துவதற்கான பதிவு. கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. பணம் அதே மாதிரி வயசானவங்க நிறைய பேர் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க. லீகலான இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கோங்க. ஆர்டி, எஃப்டி கொஞ்சம் வட்டி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் நல்லது நடக்கும். அங்கே கொஞ்சம் அதிகமாக வட்டி தராங்க, இங்கே அதிகமாக வட்டி தராங்க, இதில் போட சொல்கிறாங்க, அதில் போட சொல்கிறாங்க, ஏமாறுவதற்கான சூழ்நிலை உண்டு. அதேமாதிரி குழந்தைங்களை விட்டு பிரிந்து போகிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். குழந்தைங்க சண்டை போடுவாங்க, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சி வெளியூர் வெளிநாடு போவாங்க. அதை சந்தோஷமாக ஏற்றுக்குங்க. ஐயோ பையன் ஒரே பையன் போகிறானே, ஒரே பொண்ணு நம்மளை விட்டு போகிறான்னு வருத்தப்படாதீங்க. அவங்க நல்லா இருந்தால் நீங்களும் நல்லா இருப்பீங்க. தேவையில்லாத குழப்பங்களுக்கு ஆளாகாதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க. நான் இதை செய்கிறேன், சின்ன உங்கள் பசங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதியில் கூட ஒரு பிரச்சனை வரும். ஒரு சைக்கிள் வாங்கி தரேன்னு சொன்னால் வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை வரலாம். தொழில் பண்ணுறீங்க, நாளைக்கு பேமெண்ட் தரேன்னா பண்ண முடியாமல் இருக்கலாம். வேலை பார்க்குறீங்க, நாளைக்கு ஒரு ஒர்க்கை முடிச்சிடறேன்னா முடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். அதனால் தேவையில்லாத வாக்குறுதிகளை தவிர்ப்பது நல்லது. இந்த 2026ஆம் ஆண்டு இந்த பிரச்சனைலாம் இருக்குது சார், இதுக்கு ஏதாவது விமோச்சனம் வேணும் சார் எங்களுக்கு அப்படின்னா தெய்வம் தான் உங்களை காப்பாற்றணும். நீங்கள் என்ன பண்ணணும்? சமயநல்லூர் மாரியம்மன், மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, திருவேற்காடு கருமாரியம்மன், இது மாதிரி பாம்பு வைத்த தெய்வங்களை வழிபாடு செய்வது சிறப்பு. இதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. என்னால் நடக்க முடியாது சார், போக முடியாது சார், வெளியூர் போக முடியாது அப்படின்றவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு ரெகுலராக போங்க, டெய்லி போங்க. டெய்லி போக முடியல அப்படின்னா சனிக்கிழமை கண்டிப்பாக ராகு காலத்தில் போய் அந்த மாரியம்மனை பிரார்த்தனை பண்ணுங்கள், முடிஞ்ச ஒரு அபிஷேகம் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த அம்மாவை குளிர்ச்சியாக வச்சுக்கிங்கன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு குளிர்வு ஏற்படும். அதை மட்டும் செஞ்சிங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை சமாளித்து வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக அமையும். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகணிகள் இருக்குது, நல்ல யோக பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிறைய பேர் பாதிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த பாவகிரகங்களுடைய தசாபுத்தி. அதில் முதன்மை பெறக்கூடிய தசாபுத்தி பார்த்திங்கன்னா ராகு தசை நிறைய பேரை பாதிக்கும். அப்போ அதில் சில சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா லைஃப் நல்லாயிருக்கும். கேது தசை, முக்கியமாக சனி தசை, சுபகிரகங்கள்னு சொல்கிறோம். அதில் சுக்கிர தசை, புதன் தசை முதன்மையாக கடனை கொடுக்கக்கூடிய ஒரு தசையாக இருக்குது சில பேருக்கு. அதனால் உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்துட்டு சில விஷயங்களை செய்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். ஜாதகம் நோட்டில் இருக்க மாதிரி வேணும் அப்படின்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட PDFல கொடுக்குறோம். இதில் பலன்கள் இருக்காது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து
திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளை ஒரு கர்மாவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோழி பிரசனம் எப்படி பார்க்குறது, நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் தெரிஞ்சுக்கணும்னா ஜாமக்கோல் பிரசனம் எப்படி பார்க்குறது, தெய்வங்களை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய தேவ பிரசனம் எப்படி பார்க்குறதுன்னு பல விதமான வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.